பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். அமைச்சர், தமிழக அரசுடைய ஸ்டாண்ட நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். இந்த அவை மாண்பை நாங்களும் பாதுகாக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ்தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணி, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. அதை நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினர் பேரவைத் தலைவர்களே, நாங்க மீண்டும் அதான் கேட்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கனால நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா, தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கிறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, நீங்க எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவைத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து, தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் 1 முறை அல்ல 2 முறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் உள்நோக்கம் கற்பிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கலா யதார்த்தத்துக்கும் ஆளுநர் உரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. மிகப்பெரிய வேறுபாடு எங்களுக்கு தெரிகின்றது. ஆளுநர் உரை என்பது அரசனுடைய கொள்கைகளை, திட்டங்களை, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி அமைந்திருக்க வேண்டும். ஆனா இந்த அரசனுடைய ஆளுநர் உரையில இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே ஆளுங்கட்சியினர் சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறதுக்கு உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பதாக, உதவுவதாக, எந்த சொல்யூஷனும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வழக்கமாக எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய நிறை குறைகளை பேசுறது வழக்கம். அதுதான் எதிர்கட்சியுடைய பொறுப்பு, அதுதான் கடமை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யறதுல முந்தைய எதிர்கட்சிகளை விட எங்களுக்கு அதிக பொறுப்பும்
அதிக உரிமையும் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். அதுக்கு காரணம் எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவுல தான், எங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.